அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பிற அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர ஒரு வசீஃபாவை பார்க்க இருக்கின்றோம். பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக, பிள்ளைகளாக, உடன் பிறந்தவராக, உற்றார் உறவினர்களாக, நண்பர்களாக யாராக இருந்தாலும் சரி, ஆனால் ஹலான அடிப்படையில், ஹாஜத் அடிப்படையில் இருக்க வேண்டும். சரியான ஜாயிஸான மஸ்கத் அடிப்படையில் அவரோடு சேர வேண்டும் என்று நினைத்தால் இந்த வசீஃபாயை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவருக்கும் மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு களைந்து ஒன்று சேர வாய்ப்புண்டு. அந்த வசீஃபா இன்று நாம் பார்க்க போகின்றோம். ஃபஜ்ர் தொழுகை பிறகோ அல்லது இசா தொழுகை பிறகோ முன்பின் 11 டைம்ஸ் 11 முறை சலாத் ஓதிக்கொள்ள வேண்டும். சலவாத் என்றால் தாவூத் இப்ராஹிம் தொழுகையில் ஓதும் அல்லவா, அந்த சலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். நடுவில் 200 முறை யா வதூது என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும். யா வதூது என்ற இந்த அஸ்மால் உஸ்னா 200 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதும்போது யாருடன் சேர நினைக்கின்றீர்களோ, யாருடன் அன்பை நாம் பெற வேண்டும் என நினைக்கின்றீர்களோ, அவருடைய முகத்தை நம்முடைய சிந்தனை வைத்து கொள்ள வேண்டும். அவருடைய முகத்தை நினைத்து தான் ஓதுகின்றீர்கள். அவருடைய முகத்தின் மேல் ஊதுவதைப் போன்று நினைத்து ஊதிவிட வேண்டும். இவ்வாறு உங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை தொடர்ந்து இந்த அமலை செய்து வாருங்கள். சரியான ஜாயிஸான மஸ்கத் இருந்தால் மட்டும்தான் இந்த வசீஃபா நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் தவறான நோக்கத்தை ஓதுகிறார்கள் என்றால் அதற்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்புண்டு. சரியான ஜாயிஸான மஸ்கத் இருந்தால் மட்டும்தான் இந்த வசீஃபா நீங்கள் செய்ய வேண்டும். மிக விரைவில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் நிச்சயமாக வாய்ப்புண்டு. இதேபோல் அமல்கள் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்த லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்கள் ஷேர் செய்யுங்கள்.